சரி சொல்லுங்க, நான் என்ன எதை பத்தி பேச போறோம், என்ன டாபிக் யோசிச்சிருக்கீங்க? டாபிக் என்னன்னா செக்ஸுவல் வந்து பேச போகிறது என்னென்னா செக்ஸுவல் பாவர்ட்டி. அதாவது ஒரு ஆண் வந்து அவன் வந்து இப்போ ஒரு ஊரில் பிறகுறான், அங்கேருந்து ஒரு கல்ச்சரோடு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் சென்னை வரான். அப்புறம் பொதுவாக சில ஆண்கள் வந்து சிட்டிலே இருக்கான், இல்லை அங்கேயே இருக்கான்ல. அவன் வந்து பெண்களை அணுகிறதுல அவனுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, பழகிறதுலே சில பிரச்சனை இருக்குது. அது வந்து பழக பழக சரி வருமா இல்லை எப்படின்னு தெரில. அதை தாண்டி என்னென்னா அவனுக்கு செக்ஸு அப்படின்றதுனால ஒரு மோகம் ஜென்ரலைஸ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு 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 இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்குது. ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவன் அடையிறதுக்கு நினைக்கும் போது ஒன்று அவனால் இந்த சொசைட்டியே ஒரு சில விஷயத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு, அதை புனிதம்னு சொல்லுது. சேம் டைம் அதை அவன் அடையிறதுக்குமே அவன்கிட்ட வந்து சில பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா ஒரு ஆண் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே ஒரு விரக்தி அடைகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன் இருக்குது. அந்த விரக்தியை பெரும்பாலும் யாரும் வெளியில் அவ்வளோவா காட்டிக்கிட்டது கிடையாது. ஆனால் பொதுவாக எல்லா ஆண்களுக்குமே அந்த விரக்தி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை நம்ம பேசிக்கிட்டது கிடையாது. ஸோ எனக்கு என்னென்னா எனக்குள்ளே இந்த விரக்தி வந்து ஹெவியாக இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் இந்த விரக்தி என்ன அப்படின்றத இப்போ வந்து இப்படி செக்ஸ் இப்படி இருக்குது, அது இயற்கையானது தானே. அப்புறம் அதை பற்றி நீங்கள் பேசி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத தாண்டி சும்மா ஜென்ரலாக ஒரு டிஸ்கஷன் தான், அவ்வளோதான். இதை நோக்கி ஒரு தீர்வு நம்ம க்ரியேட் பண்ணி இப்படிலாம் பண்ணால் அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற ஜோன் நான் யோசிக்கல. எனக்கு தோன்றுறது என்னென்னா அது வந்து என்னை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுது. அதை நான் ஓவர் கம் பண்ணுறது தாண்டி அது என்ன பிரச்சனை அப்படின்றத எனக்கு ஜென்ரலாக வந்து இப்போ பார்க்குறவங்களா இருந்தாலும் அவங்களும் தெரிஞ்சுக்கணும், இல்லை அவங்க எதாவது சொன்னாலும் நம்மளும் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் ஏதாவது கொஞ்சம் நம்மளுக்கு கிளியர் ஆகுமோ அப்படின்றது தோணுது. அதனால் என்னென்னா செக்ஸுவல் பாவர்ட்டின்றது ஒரு ஆணுக்கு வந்து இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது. அந்த செக்ஷனை என்னால் டீப்பாக யோசிக்க முடியல, பட் அது சம்மந்தப்பட்டது தான். அது ஜெண்டர் பேரியர்ஸ் இருக்குது. இப்போ என்னென்னா நம்ம எல்லோரும் அவங்கவுங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னால் போதுமோ, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் நம்ம சொன்னால் போதும் அப்படின்னு தான் எனக்கு ஜென்ரலாக தோணுது. ஸோ அது டாபிக் வந்து இதுதான், ஒரு செக்ஷுவல் பாவர்ட்டியாக இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு வேறு கல்ச்சர்லேருந்து வந்து இங்கே வந்து ஒன்று அடாப்ட் பண்ணி எனக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு மனப்போர் இருக்குது. அந்த மனப்போரில் இங்கே நான் சர்வை பண்ணுறதை தாண்டி என்னோடய கெரியரை தாண்டி இந்த செக்ஸ் ரீதியாக நான் வந்து ஒரு சில விஷயம் எனக்கு நான் அட்வான்ஸ்டாக போகணுன்னு நினைக்கிறேன். நான் வந்து அதை ஒரு நான் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதை தாண்டி அது புனிதன்ற இடத்துலேருந்தும் நான் வந்திருக்கேன். ஸோ இந்த ரெண்டு ஐரணி இருக்குல்ல, இந்த விஷயத்த என்னால் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரில. நான் வந்து சில இடத்துல நிறையா விரக்தி ஆகி ஸ்டக்காகின்றது அதிகம். ஸோ இது நேச்சுரலாக இருந்தாலும் இதை பற்றி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா இது எப்படி வந்து இது ஏன் இவ்வளோ ஒரு விரக்தி தன்மையில் இருக்குது, இதோட அணுகுமுறை ஒரு வேளை முன்னாடியிலேருந்து வேறு மாதிரி இருந்தால் ஒரு வேளை சென்ஸாக மாறி இருக்குமோ, நம்மளுக்கு அந்த ப்ராக்டிஸ் இல்லாமல் பொண்ணுங்க எப்படி இருக்காங்க, ஊரில் நம்ம அம்மானா அப்படி இருப்பாங்க, தங்கச்சின்னா அப்படி இருப்பாங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஜோன்லேருந்து வந்தனால இப்படி இருக்கா, இல்லை நான் ஊர்லேயே இருந்திருந்தால் ஒரு வேளை நான் இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு கூட எனக்கு தெரில. ஸோ சென்னை வரும்போது சில விஷயத்தை அடாப்ட் பண்ணுறேன், நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது எனக்கே வந்து ஒரு பெரும் கஷ்டத்தை வந்து அது கொடுக்குது. அதுதான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நானும் அவ்வளோவா இந்த மாதிரிலாம் இதெல்லாம் நான் பேசுவேன்னு கூட எனக்கு தெரில. நான் இது ஒரு ஃபஸ்ட் டைமு ஒரு மாதிரி நம்ம வந்து மேடை பேச்சாளரோ எதுவும் கிடையாது, நம்மளுக்கு ஒரு மாதிரி இதாக தான் இருக்குது. அதனால் நீங்களும் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ இது மேலே என்னவாக இருக்குது, உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கா, இல்லை ஏன் அது வருது? ஒருவேளை ஆனால் லவ் பண்ணால் எனக்கு வராது, லவ் பண்ணால் எனக்கு அது பெரிய பிரச்சனையாகவே தெரியாது, அது எப்படின்னு எனக்கு தெரில. அப்போது லவ் நான் பண்ணும்போது அந்த செக்ஸ்ன்ற உணர்ச்சிக்கு இடமே கிடையாது, சுத்தமாக ஜீரோவில் இருக்குது. அப்போது லவ் வந்து எனக்குள்ளே வந்து என்னத்தை பண்ணுது,
அதுக்கப்புறம் இப்போது எனக்கு லவ் இல்லை. இப்போ லவ் இல்லாதப்போ என்னை முழுக்க வந்து இது வந்து ஆட்சி செய்யுது. ஆட்சி செய்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அது புனிதம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை ஆட்சி செய்யும்போது எல்லாத்தையுமே இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அதை போயிட்டு அட்டென்ட் பண்ணுற போது ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு இயலாமை இருக்குது, ஒரு ஏக்கம் இருக்குது. அது இப்போ நான் யாராக இருக்கேன்னு எனக்கே தெரில. அதை பண்ணணுமா இல்லை வந்து எல்லாமே இருக்குது, நீ பண்ணணுன்ற சூழல் இருக்குது, ஆனால் அவனால் பண்ண முடியல. ஒரு ஏக்கம் இருக்குது, ஒரு 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 மாதிரி ஒரு விரக்தி இருக்குது. ஸோ அதை தான் நீங்கள் வந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். யார் சொல்கிறேன்? சிட்டி லைஃப்ல அதை சொல்லுங்க. சிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் சிட்டி மேல நான் ஊர்லேருந்து வந்தேன். இப்போ வந்து சிட்டியில் ஆகுது, அங்கேருந்து வந்து அந்த சேஞ்ச். நான் நிஜமாவே எனக்கு ஊரில் ஒரு 19 வருஷமாக என்னோடய மைண்ட் செட்டை வந்து ஒரு மாதிரி விதைச்சி வச்ச ஒரு மைண்ட் செட்டு. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, பிறந்ததுலேருந்து ஒரு 5 வயசில் தெளிவானாலும் எனக்கு ஒரு 19 வருஷமாக என் மைண்டுக்குள்ளே வந்து கேஸ்ட் ரீதியாகவும் சரி, இல்லை வந்து பெண்கள் இப்படி தான், ஆண்கள் இப்படி தான். எங்கள் வீட்லேயும் என்னோடய சுற்றத்தாரும் என்னை வேறு மாதிரி வந்து ஒரு மூளையை வந்து எனக்கு வந்து எனக்கு கற்றுக் கொடுத்து ஒன்று மாதிரி வச்சுருக்காங்க. அவ்வளோ கருத்துக்களை எடுத்துகிட்டு வந்து 19 வருஷம் அவ்வளோ கருத்துக்களை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நான் அதை மாற்றணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அதில் வந்து இப்போ நான் அதை பயங்கரமாக ட்ரை பண்ணுறேன். ஆனால் வந்து அதில் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. அது என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது, ஒரு விரக்தி, நல்ல விரக்தி இருக்குது. இது வந்து உனக்கு எப்படி உனக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு பெண்களோட இப்படிலாம் ஒன்றும் இல்லை கையில் இல்லை. அதை கேட்குங்க. ஆர்ட் வச்சாதான் நல்லா. சரி ஓகே. இப்படி எனக்கும் தெரியல அது எப்படி. அதாவது ஒரு பர்சனாக வந்து அது வந்து அவங்கவுங்களுக்கு தான் வந்து அந்த ஒரு ஃபீலிங்ஸோ இல்லை ஏதோ வந்தாலுமே அவங்களுக்கு தான் தெரியும். வெளிப்படுத்தும் போதோ இல்லை வந்து நம்ம ஏன் நம்மளால் இது பண்ண முடியல, நம்ம ஏன் ஒரு நாள் ஈஸியாக ஒரு பர்சன் கிட்ட அப்ரோச் பண்ண முடியல, நம்ம சிட்டியில் இருக்கவங்க அப்படின்னு இல்லை. அது வந்து சிட்டியில் இருக்காங்க அப்படின்லாம் இல்லை. ஒரு கேரக்டரோ இல்லை ஒருத்தரோட மைண்ட் செட்டோ. இப்போ ஊர்லேருந்து வந்து 6 மந்த்ஸில் வந்து இங்கே வர்றதுனாலலாம் அவங்க வந்து மாறிதான் இங்கே வந்தால் அவங்க மாறிடணும் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. அது வந்து இங்கே வரும்போது நம்ம வந்து எல்லாரையும் பார்க்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம்ல, அது ஒரு மெயினான ஒரு காரணம். நம்ம இங்கே வந்து மாறும்போது இப்போ நம்ம ஊரில் வேட்டி கட்டினா ரோட்டில் போவோம், இங்கேயும் கட்டிட்டு போவாங்க ஓகே. பட் ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி போய்ட்டு அந்த மாதிரிலாம் நம்ம வந்து இது பண்ண முடியாது. அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் மாறும்போது நம்மளோட மைண்ட் செட் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆக ஆரம்பிச்சோம். அது நம்மளுக்கே தெரியாது. நம்ம அந்த அடாப்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருக்கும். வந்து என்னை விட வந்து பெட்டராக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஏன் வந்து நம்மளாம் ஒரு நோட் சுற்றுறான்னு வச்சுக்கோங்க. இப்போ சுற்றுறான்னு வச்சுக்கோங்க. சுற்றுறான்னா அவன் போகிறான் வரான். இப்போ அது மாதிரி நிறைய பேரை பார்ப்போம். இப்போ நிறைய பொண்ணுங்க நம்மளுக்கு பிடிக்கும், நம்ம பேசவும் ட்ரை பண்ணுவோம், ஆனால் முடியாது. ஏன்னா அது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ இல்லை வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அது எப்படி போய் அப்ரோச் பண்ண எப்படி இருக்கும், அந்த ஒரு இது இருக்குல்ல. அது வந்து அதுதான் நம்மளை வந்து மோஸ்ட்டாக இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல உட்கார வைக்கிறது மெயினான காரணம். அதான் நான் நினைக்கிறேன். நம்ம போய் ஈஸியாக அணுகணும்னா இங்கே ஈஸியாக அணுகிறது தான் அங்கே பிரச்சனையே இருக்குது. இப்போ எனக்குமே அது ஈஸியாக அணுக வராது. நான் இப்போ சிட்டி என்னன்னா இப்போ நீ லவ்வை பற்றி பேசிக்கிட்டு இருக்க. இல்லை டாபிக் ஓகே தான், பார்ட் ஆஃப் தி எக்ஸ்பிரஷன் தானே, அதான் சொல்றான். இல்ல சொல்றான் ஓகே. மிச்சபடி என்னன்னா போய் பேசினா தானே மேட்டர் நடக்குது ஓகே. இருந்தாலும் நீ வந்து ரொம்ப அதான் அப்புறம் சொல்ல வரேன். இப்போ நானே சிட்டியில் தானே இருக்கேன். நானும் என்னால் போய் யார்கிட்ட ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியாது. நானே வந்து இப்போ கூகுள் இந்த மாதிரி வர்றதுனால தான் எனக்கே தெரியுது நான் வந்து எவ்வளோ வந்து இன்ட்ரோவேட்டாக இருக்கேன்றது. நான் நினச்சிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து பயமான ஒரு எக்ஸ்ட்ரோவேட், எல்லார்கிட்டும் பயமாக ஈஸியாக போய் பேசுகிறேன் அழகிட்ட அப்படின்னு. ஸ்கூலில் அந்த மாதிரி தான். ஸ்கூலில் வந்து நான் எல்லாரோடையும் என் கிளாஸில் எல்லா பொண்ணுகிட்டையும் பேசுவேன், ஜாலியாக பேசுவேன். அவ்வளோ அப்படி இருந்துட்டு ஸ்கூல்லேருந்து வெளில வந்து நான் காலேஜ் போகும்போது ஃபஸ்ட் இயர்லாம் நான் ஃபஸ்ட் பிஜி படிக்கும்போது நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். அந்த மாதிரி இருந்தேன். நான் 3 பேர் தான், நானும் என் ஃப்ரெண்டு இன்னொரு பையன், அவன் வந்து வேறு பையன். நாங்கள் இந்த மாதிரி ஸ்கூலில் படித்தோம். அப்படி நான் 3 பேர் தான் சுற்றுவோம். எங்கே போனால் 3 பேர் தான். அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் அவள் பாருங்க எனக்கு இங்கே இருக்கவங்களுக்கே வந்து இந்த இது இருக்குது. அப்போ நீங்கள் ஊர்லேருந்து வந்து தான் இந்த மாதிரி இருக்குன்னு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அது ஒருத்தரோட அவங்களோட ஒரு இன்ஃபேக்ட் ஊரில் தான் மைனர் குஞ்சு வரலாறுலாம் அதிகமாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? அந்த பிரச்சனை நமக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம வந்து
ஊர்ல அவங்களுக்கு நிறைய அப்ரோச் தான் கிடைக்கும் ஈஸியாக. அது போக நீங்க சரி ஓகே நான் சொல்றேன். நீங்க ஸ்டார்டிங்ல நீங்க சொல்லும்போது அது கரெக்டா தானா? நீங்க வந்து ஊர்ல இருந்து இல்லை வரும்போது வேற ஒரு அவன் சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஊரில் வந்து இந்த மைனர் குஞ்சுகள் அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. ஆனால் நம்ம மைனர் குஞ்சா ஊரில் தான் இருப்போம். ஊரில் இருந்தால் இப்போ ஒன்றுமே கிடையாது. எனக்கு வந்து இது வந்து என்னென்னா, ஊரில் நான் வீட்டில் வளர்ந்தது, நான் எங்கள் அக்காவை பார்த்தது, எங்கள் அம்மாவை பார்த்தது, எங்கள் அம்மா எனக்கு சொன்னது, இதை பொறுத்து தான் நான் வளர்ந்தேன். இன்னொன்று ஃபஸ்ட்டில் இருந்தே வந்து இந்த பொண்ணுங்கள்கிட்ட நீ சொல்கிற மாதிரி உனக்குள்ள என்ன மேட்ரோ அது மாதிரி தான் பொண்ணுங்கள்கிட்ட போய் வந்து அப்ரோச் பண்ணுறது இல்லை பேசுகிறது. ஸ்டில் இன்றைய நாள் வரை எனக்கு வந்து அதில் வந்து பிரச்சனை இருக்குது. இன்னொன்று அவங்கள்ட்ட பேசி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இல்லை சொல்கிறேன் அவங்கள்ட்ட இல்லை அதை தான் அது வந்து நேச்சுரலான பர்பஸ். பொண்ணுங்கன்னா நம்மளுக்கு பிடிக்கும், யாராவது ஒரு ஆள் நம்ம கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ அவங்கள்ட்ட பேசி நம்மளுக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு ஜோனில் நம்ம யோசித்தாலும் யோசிக்கவே முடியல. சப்கான்சியஸாக அது வந்து இந்த சுற்றி உள்ள லேயர் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா, பொண்ணுங்க இருக்காங்க, நம்ம யாராவது ஒரு அழகான ஒரு எண்ணம் தானே, ஒரு பொண்ணு கூட இருந்தால் நல்லா இருக்கும்ல, ஒரு பொண்ணு அது கூட இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற ஒரு ஜோன் தான் வந்து இருக்குது. இது வந்து நான் எங்கேருந்து ஆரம்பமாக எனக்கு தோணுதுன்னா, பிறக்கும்போது எனக்கு லவ்னா என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது நம்ம அம்மாட்ட இருக்கோம், அப்புறம் பால் குடிக்கிறோம், அப்புறம் வளர்கிறோம். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இதுதான் லவ்ன்றதை எனக்கு யார் சொல்லி கொடுக்குறான்றது தான் என்னோடய யோசனையாக இருக்குது. நான் பார்க்கும்போது எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு சில விஷயம் மறந்துடும். பட் இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்கிறது என்னென்னா, படங்கள் மூலியமாக இது லவ் அப்படின்றத நான் சுவாரஸ்யமாக ஃபீல் பண்ணேன். சுவாரஸ்யம் இருந்துச்சு. இதுதான் லவ்வோ அப்படின்ற ஃபீலிங்ஸ் வந்து எனக்குள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் அது எனக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தாக்கங்கள் தான் அதிகம். அது மூலியமாக தான் நான் சப்கான்ஷியஸாக நிறைய விஷயத்தை ஏற்றிக்கிட்டு நான் ஆக்டிவேட் ஆகி நான் ஏங்கியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அந்த த்ரூ அவுட்டாக அந்த ஸ்கூல் டேஸில் எல்லாமே அப்படி இருக்கும்போது ஸ்கூலில் போய்ட்டு ஒரு பொண்ணோட லவ் பண்ணி அப்ரோச் பண்ணுறதுல அப்போவே எனக்கு பிரச்சனை இருந்திருக்கு. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களாம் வந்து பேசினா நான் அது அந்தளவுக்கு தவிர்த்துட்டுலாம் இருக்க மாட்டேன். அவங்களாம் வந்து பேசினா ஜாலியாக பேசுவேன், ஒரு 4-5 பொண்ணுங்க பேசினா நானும் பேசுவேன், அவங்களோடையும் பேசுவேன். ஆனால் எனக்கு என்னென்னா அந்த ஒரு அதுவே ஒரு இது வந்து ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரியே இருக்குது. ஏன் அவங்ககிட்ட போய் பேசுகிறதுக்கு என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் அப்படி என்ன உன்னை வந்து எது தடுக்குது அப்படின்னு வந்து ரொம்ப ஆழமாக என்னை கேட்டால், ரொம்ப ஆழமாக தீர்க்கமாக கேட்டால், ஒரு பொருளை நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் அவங்கள. ஒரு சென்ஸில் அது வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து ரொம்ப ஆழமாக நம்ம இதை பற்றி சொல்லும்போது நம்ம கெட்டவனெல்லாம் ஆயிர மாட்டோம்னு நான் நம்புகிறேன். எப்படின்னா ஒரே ஒரு சென்ஸில் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் வைஸ் எப்படி லவ் வந்து இப்படி வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டுச்சோ, அது மாதிரி உங்களை பொருளாக பார்க்கப்படுறது ஒரு வழியாக நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு அது ஒரு எண்ணமாக எனக்கு இருக்கோ, அந்த எண்ணத்தை வச்சுட்டு தான் அவங்கள பார்க்கணுன்ற ஆசை எனக்கு கிடையாது. அந்த எண்ணம் ஒரு மாதிரி விதைச்சி வச்சு அது ஒரு மாதிரி எனக்குள்ள அந்த எண்ணம் எனக்குள்ளே விதைச்சி டிஃபால்ட்டாக எனக்குள்ளே ஆக்டிவேட் ஆகி இருக்கனால அவங்கள ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம வேறு ஒரு பார்வையில் பார்க்குறோமோ அப்படின்ற ஒரு ஜோன் வந்து இது வந்து ஒரு வேளை என்னை அவங்கள்ட்ட பேசுகிற விதத்தில் அவங்கள்ட்ட போய் ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறதுல உன்கிட்ட பேசுகிற மாதிரி என்னால் பேச முடியலையே அப்படின்ற எண்ணம் வேறு எதனால இருக்கும் அப்படின்றத நான் டீப்பாக யோசிச்சு பார்க்கும்போது ஒரு வேளை அவங்கள கரெக்டாக பார்க்கக்கூடிய சூழல் நம்ம நல்ல பார்வையில் பார்த்து அதுக்குள்ளே போகும்போது அந்த உரையாடல் ரொம்ப ரொம்ப நார்மலாக நடக்குமோ. ஆனால் அதை நோக்கி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது, பேசிகிட்டு இருக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒருத்தன் இருப்பான்ல, அவன் ஒன்று சொல்லிட்டு இருப்பான்ல, அவன் ஒரு சைத்தான் இருப்பான்ல, அந்த சைத்தான் எனக்கு வந்து நான் பிறக்கும்போதே அந்த சைத்தானோட பிறக்கலை. அது ஒரு மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து நெறிப்படுத்தி நம்ம இப்போ வந்து அதுக்காக ரொம்ப கேவலமாலாம் இல்லை, நம்ம ஒரு மாதிரி கரெக்டாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் ஆழமான கருத்து அதோட ரொம்ப டீப்பான சைக்காலஜியாக இது ஒரு ரீசனாக இருக்கிறனால அதில் ஒரு தயக்கம் இருக்கோ, அந்த தயக்கம் அங்கேயே எனக்கு ஒரு தயக்கம் இருக்கிறப்போ அதோட பெரிய விஷயம் அந்த செக்ஸு. அந்த இடத்துல தயக்கம் இருப்போ அதோட பெரிய விஷயம் செக்ஸு. எனக்கு முன்னாடியும் புகுத்தப்பட்டது வந்து செக்ஸு ரொம்ப அதை வந்து அப்படி பாருங்கள் இப்படி பாருங்கள், இதெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இது வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ஒரு சைடில் சொல்கிறாங்க. இன்னொரு சைடில் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வேறு மாதிரி ஹெவியாக எனக்குள்ளே போயிட்டுருக்கு. இப்போது அப்பயுமே அந்த இடத்துல இரு மனநிலை தான் இருக்குது, இதில் போகிறதா அதில் போகிறதா அப்படின்றத 10வது படிக்கும்போது அந்த இப்போ உள்ளதை நான் யோசிச்சிருக்க கூட முடியாது என்னால்.
ஆனால் இப்போ என்னால் யோசிக்கிற சென்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த பார்வை என்னால் கரெக்டாக பார்க்க முடியாததுக்கு காரணம் நானா இல்லை இந்த விஷயங்களா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. இதெல்லாம் தாண்டி வந்து நம்ம ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு பேசுகிறோம், இல்லை பொண்ணுகிட்ட போயிட்டு ஃபாலோ பண்ணுறோம், இந்தமாரி ஏதாவது ரூட்டடாக அலைஞ்சு ரூட்டில் ஃபாலோ பண்ணுவோம்ல, ஃபீல்டு ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதையே வந்து கலாய்ப்பானுங்க. எப்படின்னா இது வந்து பாரா பொண்ணு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான், இவன் வந்து பொம்பளை பொறுக்கி, இவன் வந்து பிளே பாய் இல்லைனா சம்திங் இந்த மாதிரியான ஒரு சில அடையாளம்லாம் கொடுத்துட்டோம்ல. அது ஆனால் அதுதான் வந்து கிட்டத்தட்ட நேச்சர். நம்ம வந்து அந்த நேச்சர்லேருந்து விலகி இருந்து நம்ம கலாய்க்கிறோமே தவிர, ஆனால் அதுதான் வந்து நம்மள்கிட்ட இருக்கிற ஹார்மோனோட செயல்பாடு அது செயல்படுத்த விடுது. நம்ம அதை பண்ணுறோம். ஆனால் அது தவறுன்னு சொல்லிட்டு கலாய்க்கிற தோணியிலே வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த கல்ச்சரல் எதை நம்மளுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம அதை கலாய்க்கிறது மூலயமா. ஆனால் நம்மளோட நேச்சர் என்ன, இப்போ பொண்ணு பார்த்தா நம்ம சைட் அடிக்கணும்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்மளோட என்னது, அது நம்ம ஏதாவது எங்கேயாவது கற்றுக்கிட்டா வந்தால் நமக்குள்ளேயே அது இருக்குது. அதை பார்க்குறப்போ நம்ம அதை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் அது தப்புங்கிறத நம்ம ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவானுங்க. யாரும் இதுங்கிறது வெளியே பேரண்ட்ஸ்லாம் தோணும், நம்ம கூட இருக்கிறவங்களே அப்படி சொல்லுவாங்க. அப்போ வந்து அவனே வந்து கல்ச்சரை ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபாலோவராக இருக்கிறான். நம்மளுக்கு அதுவுமே ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுதான் அந்த ஒரு ஐரணி சொல்லல, அந்த அந்த ஒரு விஷயமும் இருக்குது. அந்த மாதிரி பார்க்குறது வந்து அதான் அந்த பீகாக் டெக்னிக்னு சொல்லுவாங்களே, கவர்ந்து இழுக்கிறது அப்படின்றது. பொண்ணுங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்ச விஷயந்தான். பொண்ணுங்களும் அதை ரசிப்பாங்க. நம்ம பின்னாடி ஒரு பையன் அதை சுற்றுறானா. ஆனால் யாருன்னா அந்த பொண்ணுங்களுக்கு பிடிச்ச பையனாக இருக்கணும், இல்லை ஒரு மேட்சான ஒரு பையனாக இருக்கணும். அதே அந்த பொண்ணு வந்து பிடிக்காத பையனாக இருந்தாக்கா அது இப்போ அவங்க ஹேண்டில் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். அங்கே தான் அந்த இன்செக்யூரிட்டியே பில்ட் ஆகுது. அந்த பொண்ணுங்க இப்போ நான் பார்க்குறேன்னு வச்சுக்கேன், அந்த பொண்ணு ரொம்ப அழகான ஒரு பொண்ணாக இருக்குது, நம்மளுக்கு மேட்ச் ஆகாத மாதிரி இருக்குன்னா அந்த பொண்ணு நம்மளை ட்ரீட் பண்ணுற விதம் இருக்குல்ல, பொலைட்டாக பண்ணலாம். அவங்க அதை ட்ரீட் பண்ணுற விதம் வந்து நம்மளுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் டைம் வந்து வேறு ஒரு பொண்ணை பார்க்குறப்போ நம்மளுக்கு மைண்டில் வந்து ஐயோ வேணாண்டா பிடிக்கலான்னு சொல்லுங்க, இவ்வளோ வேகமாக துருத்தாதீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் போட்டாங்க. பொண்ணுங்களும் இந்த விஷயத்தில் ரொம்ப இதுவாக தான் பின்னாடி தான் யோசிக்கிறாங்கன்னு வச்சுக்கணும். ரொம்ப அவங்களும் வந்து ரொம்ப மாடஸ்ட்டாக வந்துட்டு மாடர்னாக திங்க் பண்ணுற ஒரு பையன் பார்க்குறான்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பேசிட்டு என்ன ஏன் பார்க்குற அப்படின்னு கேட்குறது அதெல்லாம் கிடையாது. அவங்களும் பின்னாடி தான் இதுவாக தான் இருக்காங்க. அதே போல் செக்ஷுவல் பாவர்ட்டி வந்து அது என்னன்னா அது ஒரு பசி மாதிரி தான். நம்மளுக்கு வந்து சாப்பாடு வந்து 3 வேளையும் ஒரு நாள் எழுந்தா 3 வேளை நம்ம சாப்பிட்றணும். சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து அதுக்கு மேலேயே எந்த ஒரு எண்ணமுமே போகாது. இப்போ சாப்பாடை பற்றியோ பசியை பற்றியோ எந்த ஒரு எண்ணமுமே போகாது. 3 வேளை இருந்துச்சா ஏஞ்சமா பசிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடுவோம், இல்லைன்னா பசி ஆரம்பிக்கும் போதே சாப்பிடுவோம், அதோட அது முடிஞ்சிடும். மற்ற எல்லா வேலையிலையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு நாளைக்கு நம்ம 2 வேளை சாப்பிட மாதிரி இருந்தோம்னு வச்சுக்கோங்க, 3ஆவது வேளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நமக்கு முடியாது. எப்படா சாப்பிடுவோன்னு இருக்கும், மைண்ட் அங்கேயே யோசிச்சுன்னு இருக்கும். செக்ஸும் அந்த மாதிரி தான். ஒரு குறிப்பிட்ட சைக்கிளுக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனாக அது இருந்தோம் கிடைச்சிடணும் நம்மளுக்கு. அது கிடைக்காதப்போ நம்ம அதுக்குள்ளார நம்ம மைண்டு போக ஆரம்பிச்சிடும். நம்மளோட மென்டல் ஸ்டெபிலிட்டி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து நம்மளை மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது வேணுமேன்ற ஒரு இது இருக்கும். நம்ம வெளிப்படுத்த மாட்டோம். சாப்பாடுனா நம்ம சமைச்சு சாப்பிட்லாம், காசுனா ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ஒரு கிரேவிங்ஸ் மாதிரி கிரேவிங்ஸ் மாதிரி ஆகிடும். அப்போ அதை நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், மேஸ்டர்பேஷனுக்குள்ளே இருக்கிறோம். இன்ஸ்டன்ட் ப்ளஷர் வேணும். ஆனால் நம்ம மைண்டில் அந்த கிரேவிங்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம ரீல்ஸில் வந்து சாப்பாடை பார்த்தாக்கா அது சாப்பிட்ட மாதிரி ஆகிடாதுல்ல. அந்த மாதிரி மாஸ்டர்பேஷன் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த ஹையை தொடர்றதுக்கு ரியலாக இருக்கணுன்றதுக்காக அந்த ஹை பாயிண்ட்டை தொடர்றதுக்கு திரும்ப பண்ணுவோம். அதை பண்ணுறப்போ அது ஒரு சைக்கிக்காக ரொம்ப பாதிக்குது. நம்மளை வேறு எந்த ஒரு விஷயத்துலேயும் போகாமல் டிப்ரெஷனுக்குள்ளார கொண்டு போகுது. என்னடா இதுன்ற மாதிரி ஆகும். நிறைய விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கும். அந்த செக்ஷுவல் பார்வையிட்டு நம்ம டே டு டே நார்மல் லைஃப்லேருந்து எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணக்கூடிய ரொம்ப பெருசாக இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறதும் முடிய மாட்டேங்குது. இந்தியே அப்படி சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஒரு 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 எப்படி சொல்லணும்னா அதான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலேனா நம்மளுக்கு ஒரு ஏஜ் ஆகுது. நம்ம வேறு ஸ்டேஜ் மாறிட்டே இருக்கும். ஒரே ஸ்டேஜில் இருக்க மாட்டோம். 10th 12th இல்லை காலேஜ் படிக்கும்போது நம்ம ஒரு வேறு ஸ்டேட்டில் இருப்போம். அங்கேருந்து நம்ம மாறும்போது வேறு ஸ்டேட்டில் போவோம். அந்தந்த டைமில் நம்ம வேறு ஒரு இதில் அப்படி மாறும்போது நம்ம லைஃப்பில் ஒரு 23 24 அந்த மாதிரி ஏஜ் மாறும்போது நம்மளுக்கு வந்து யாரையோ ஒரு இப்போ நான் என்ன தான் வந்தால் இவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் இவங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் டெய்லி இவங்க கூட சேட் பண்ணாலும் பேசினாலும் கால் பண்ணாலும் எனக்கு அது ஃபுல்ஃபில்லாக இருக்குது.
அது எனக்கு ஃபுல்ஃபில்லாகவே இருக்காது. உண்மை அதுதான். இப்போ நான் வந்து அந்த அந்த இடத்துல வேற ஒரு எதிர்பார்க்குறேன். ஏன் யார்கிட்ட சேட் பண்றது சொல்ற? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இப்போ நான் இவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கேன், உங்க கூட க்ளோஸாக இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இல்ல மேல் ஃபீமேல்னு இத மெயில் ஒண்டி இது பண்றியா? அதுதான் நான் சிரிச்சேன். இல்ல அது பண்றாங்கல்ல. இப்ப நான் அப்படி பேசினாலுமே ஆக்சுவலி எப்படி ஆகும்? ஆனா அது தப்புடா டேய். ஆனாலும் அது ஃபுல்ஃபில் ஆகலங்கறல்ல, எப்படி ஆகும் அது? இல்ல ப்ரோ, அது கடைசியா வந்து நம்மளுக்கு வந்து இருங்க, அதான் சொல்ல வரேன் ப்ரோ. கடைசியா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு தாட் தான் வரும், இவங்க சொல்ற மாதிரி தான். அந்த தாட் ஒண்டி மெயினா இருக்காது. நம்ம அதை விட்டு தவிர்த்து நம்ம மென்டல் ஹெல்த்தாகவும் நம்மளை வந்து அது வந்து சில இடத்துல நம்ம வந்து சில இடத்துல இப்போ ஒரே ஃபீமேல் கிட்ட நம்ம பேசும்போது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். இப்போ நம்ம உங்ககிட்ட பேசுகிறோம், நம்ம அவங்ககிட்ட பேசுவோம். இப்போ நம்ம வந்து ரொம்ப ஓப்பனாக பேசுவோம், என்னென்னமோ பேசுவோம், கண்ட வேணிங்க பேசுவோம், மச்சி இப்படி பண்ணண்டா அப்படி பண்ணண்டா அப்படி இப்படின்னு பேசுவோம். ஆனால் நம்ம வந்து அவங்ககிட்டவே இப்படிலாம் பேச முடியுமா? பேசலாம், பட் ஆனால் வந்து நம்ம ஒரு 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 பாண்டிங்கோட ஒரு இதோடு இருக்கும், ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கும். அப்படின்னும் போது நம்ம ரொம்ப இந்த மாதிரி நம்ம பேசுகிற மாதிரி நம்ம வந்து பேச மாட்டோம். அப்படின்னும் போது நம்மளுக்கு அங்கேயே வந்து ஒரு நம்மளுக்கு அங்கேயே இது ஆகுதுல்ல, அங்கேயே நம்மளுக்கு பிரேக் ஆகுது. அதுலேயே நம்ம வந்து பாதி உடஞ்சிரும். ஏன்னா அது நம்மளால் போய் ஒருத்தவங்க இது ஈஸியாக பேச முடியல. அவங்க இப்போ நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும், நம்ம வந்து அவங்கள கேரும் பண்ண முடியல, அவங்ககிட்ட நம்ம அப்படின்னும் போது அங்கேயும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ண அதுலேயே அங்கேயே உடையுது ப்ரோ. அது அங்கே பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அது நம்ம அப்படியே யார் முன்னாடி போயிட்டு நின்று பேசிட்டு இருக்கப்போ அந்த உன் கால் தரையில் படலை, ஒரு மாதிரி பதட்ட நிலையான ஒரு சூழ்நிலை இருக்குல்ல, அதை மேனேஜ் பண்ணுறது, அதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு தான் பேசுகிற மாதிரியான ஒரு இது இருக்குது. ஆமாம். இப்போ இது வந்து இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நம்மளை மாதிரி மக்கள் அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு ஜோனில் இருக்கோம். இப்போ செக்ஸை ஒரு மாதிரி பார்க்குறோம், இல்லை காதலை ஒரு மாதிரி பார்க்குறோம், இல்லை பொண்ணுங்களை நம்மளோட பார்வை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற நம்ம கூட உள்ளவங்களும் அந்த மாதிரி வந்து இப்போ நான் ஊர்லேயே இருந்தேன்னா நம்ம கூட உள்ளவங்க இந்த மாதிரி பார்க்குறாங்க, பொண்ணுங்களை இந்த மாதிரி பார்க்குறாங்க, இந்த பர்ஸ்பெக்டிவில் இருக்காங்க, ஒரு மாதிரி கரெக்டாக யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்காக ஊர் சென்னை இங்கே தான் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்றதை நான் சொல்ல வரல. நான் சென்னை வந்து கற்றுக்கிட்டது நிறையா, இங்கே இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டது சூப்பரான விஷயம், நிறையா நல்ல விஷயம் இருக்குது. ஆனால் எனக்கு அந்த ஒரு அடாப்டேஷனுக்குள்ளே நான் வர்றபோது ஒரு பிரச்சனை இருக்குல்ல, எனக்கு அது பயங்கரமான ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறேன். எனக்கு ஊர்லேருந்து வந்த எனக்கு வந்து அது வந்து அடாப்ட் பண்ணணும்னு இல்லைண்ணா. இல்லை அடாப்ட் பண்ணால் வந்து இப்படி மாறுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் அடாப்டே பண்ண தேவையில்ல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பண்ணுங்க, அவ்வளோதான், அங்கே முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து இப்போ காஸ்டியூம்லாம் மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வேறு காஸ்டியூம் போடுறீங்க, இது நீங்கள் என்ன இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அடாப்ட் போயிட்டீங்களா என்ன? நீங்கள் அப்படி நினச்சிக்கலாம், ஆனால் வந்து அது ரியாலிட்டியே இல்லை. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அது வந்து உங்கள் ஹெல்தியான அடாப்டேஷன் கிடையாதுங்கறியா? அது அடாப்டே இல்லை ப்ரோ. அது வந்து அதை நான் அடாப்ட் பண்ணிட்டேன் நம்ம வேணா நினச்சிக்கலாம். நான் சொல்லலாம் நான் அடாப்ட் ஆகிறோன்னு சொல்லலாம், அது அடாப்ட் இல்லை, பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன், அது வந்து அவ்வளோதான். அது நம்ம இப்படி இப்போ நான் ஏன் முன்னாடி ஒன்று சொன்னல, ஒரே நிமிஷம் முன்னாடி சொன்னல, இதுக்கு முன்னாடி அது வந்து நான் வந்து ஃபைனலாக சொல்லலை, இவரு சொன்னார்ல, அதுக்கு தான் நான் அந்த ரீசனை சொன்னேன். அதான் டக்குன்னு விட்டேன். அந்த இப்படி பிரித்து நம்ம இப்போ பேசும்போது அந்த ஒரு மென்டல் ஸ்டேட்லாம் நம்ம கிட்ட உடையுதுன்னு சொல்கிறோம்ல, அது வந்து இவர் சொன்னார் பார்த்தீங்களா, கடைசியாக நம்ம அந்த டிப்ரெஷன் போகிறோம், மாஸ்டிவேட் பண்ணுறோம், அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு நான் வந்து லோன்லியாக ஆகிறேன்னு ஒன்று தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறால, அதுக்கு தான் அந்த ரீசனை சொன்னேன். நான் அதை நான் மென்ஷனே பண்ணல, நான் வந்துட்டு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிட்டேன். அது லோன்லினஸும் தாண்டி அது வந்து அது கிடைக்காத அந்த கரெக்டான அந்த ரொட்டீன் சர்க்கிளில் கிடைக்காதப்போ அது ஒரு விரக்தியாக தான் மாறுது. அது வேறு என்ன பண்ண இப்போவே விரக்தியாக அதை சொல்ல மாட்டானா? இவன் இந்த டாபிக் ஏன் பேசுறீங்க, எனக்கு விரக்தியாக அப்படிலாம் எதுவும் ஆகலை. இல்லை எனக்கு எல்லாருக்கும் எனக்கு முக்கியமாக நம்ம இதை பேசுகிறது காரணமே பெர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான். இப்போ இதை நம்ம சொல்லி 4 பேருக்கு தீர்வு அந்த நோக்கம் எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. இடையிலாம் அந்த தேடல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இல்லை அந்த ஃபீல் ரொம்ப அதிகமாக ஆகிட்டு நான் என்ன பண்ணேன்னா சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். அது உள்ளே போகக்கூடாது. ஜாலியாக ஒரு பொண்ணுட்டு பேசினா கூட ஓகேப்பா, எல்லா பொண்ணுட்டுமே பேசுவோம். முதல்லாம் பேசுறதுக்கு பயப்படுவேன். இப்போலாம் அப்படிலாம் இல்லை, யார் பேசலாம் வாங்க ஜாலியாக பேசுவோம். அதோட அவங்கள்ட்ட லவ் அந்த மைண்ட் செட் கூட வராது. பேசினா போதும்.
எனக்கு அந்த அந்த சீரிஸ் அந்த ஆசைலாம் இருக்குல்ல வரைய வராது. அப்படி இல்லைன்னா அதை மறைக்கிறதுக்கு நான் எங்கேயும் சுற்ற ஆரம்பிச்சிடுவேன். சுற்றும் போது அது நல்ல இன்னும் ஃபீல் கொடுக்கும். யாரோ கூப்பிட்டாங்கன்னா ஓடிடுவேன், அந்த இடத்துல நான் இருக்கவே மாட்டேன். அந்த ஒரே இடத்துல இருந்தால் அந்த மைண்ட் எனக்கு மாறிக்கிட்டே இருக்கும். பர்ஸ்பெக்டிவ் அது எனக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அதுவே பிரச்சனை bro. அவன் சொல்றான் அது எவ்வளவு பெரிய பிரச்சனை. அது அவன் பேசுற பிரச்சனை இருக்குல்ல, அதை கிரியேட் பண்ணது யாருன்னா இங்க இருக்கிற சமூகம் தான். சமூகம் தான் ப்ரோ. ஆக்சுவலா நம்மள ஆக்சுவலா இருக்க விடல. ஓகே, அதுதான் உண்மை. ஆக்சுவலா இருக்கு. நான் என்ன சொல்றேன் அதுதான். என்னன்னா ஒரு இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம எல்லாருமே இந்த டாபிக் என்னன்னா செக்ஷுவல் பாவர்ட்டி மெயினாக வந்து யாருக்கிட்ட அந்த இது மெஜாரிட்டி அந்த ஃப்ரஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா ஆண்கள் வந்து அதை வெளிப்படுத்த முடியாமல் ஆக்கினாக்கா நிறைய விதமான அந்த ஒரு மதம் சார்ந்து ஒரு வன்முறையெல்லாம் நடக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அந்த ரிலேட்டடெல்லாம் நிறைய மேட்ரு இருக்குது இது சார்ந்து. அது சைக்காலஜியாக நமக்குள்ளே வந்துட்டு அது நிறையா ப்ளே பண்ணுது. இப்போ பெண்ணுன்னா அவன் வந்து இப்படி தான் அப்படிங்கும்போது இப்போ நம்ம வீட்டில் வந்து நிறைய சொல்லி கொடுக்கப்படலாம். நம்ம நிறைய விஷுவலாக பார்க்கோம். வீட்டில் பெண்ணை வந்து எப்படி நடத்துறது, ஆணுக்கு வந்து என்ன முன்னுரிமை நடக்குது, அது எல்லாமே வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸு சைக்காலஜி ஆகுது. அது வந்து நம்ம வந்து பெண்ணை ஒரு இடத்துல பார்க்கச்சுல ரொம்ப சென்சிட்டிவாக வந்து அணுகிறோம். அப்போ அதை வந்து நம்ம டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பொது இடத்துல வந்து அந்த ஸ்பேஸ் நம்மளுக்கு பெருசாக க்ரியேட் ஆகலை. அப்போ சப்போஸ் இப்போ முன்ன வந்து ஒரு அடுத்த அப்பா ஜென்ரேஷனு அதுக்கப்புறம் தாத்தா ஜென்ரேஷன்லாம் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்கூலுக்கு கூட அனுப்ப மாட்டாங்க பெண்ணை. அப்போல்லாம் வந்து எந்த ஸ்பேஸுமே கிடைக்காதல்ல. அப்போ நீ வந்து ஒர்க் பண்ணோம், உனக்கு வீட்டில் அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதுவுமே ஒரு கட்டாக கொண்டு வந்தாங்க. எப்படின்னா 23 ஏஜுக்கு தாண்டக்கூடாது, அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அது ஃபாலோ பண்ணான் ஒரு அதான் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாலோ பண்ணப்படுது. அது அதுக்கப்புறம் வந்து பிரேக் ஆகுது. அதில் இப்போ நம்ம வந்து ரொம்ப பிரேக் ஆகிட்டோம். இப்போ வந்து அதான் எல்லா ஒரு குழப்பம் நிலையில நம்ம வந்து கரெக்டாக அதில் தான் இப்போ நின்றுட்டு இருக்கோம். அவன் சொல்றதுக்கு நான் சொல்றேன். அவன் சொல்றான்ல நான் வந்து ஈஸியாக பழகுறேன்னா அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கு. அதில் என்ன சிக்கல்னா இப்போ நம்ம வந்து நினச்சி இப்போ வந்து ஈஸியாக பழகுறோம்னு வச்சுக்கோங்களேன், யாராக இருந்தாலும் அப்படி பழகிடுவோம். ஆனால் அதை நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்துடும் தெரியுமா, அதுவும் ஒரு பிரச்சனை. எல்லாருக்கிட்டையும் வந்துடும். உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நீ அவங்ககிட்ட பேசணும்னு நினைப்ப, நார்மலாக பேசணும்னு நினச்சிருவேன். ஆனால் உன்னால் அது வெளியும் படுத்த முடியாது. இப்போ நீ சப்போஸ் நீ ஒரு கடையில் ஒரு ஃபீலிங் ஆகிட்டா ஏதோ ஒன்று பண்ணணும், இல்லை லவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், இல்லை வந்து அவங்களோட அட்டாச்சாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதை உன்னால் அவங்ககிட்ட வெளியே படுத்த முடியாது. அதுவும் ஒரு பிரச்சனை. வெளிப்படுத்தணும்னு நினச்சா அங்கே நீ தப்பாயிடுவியோ அப்படின்னு நினைக்கும். அந்த ஒரு இதுவும் இருக்குது. புரியுதா? நீ என்ன சொன்ன புரியுதா? நீ என்ன சொன்ன? இப்போ நான் அதுக்கு தான் பதில் சொல்லிருக்கேன். புரியாத மாதிரி இல்லை ப்ரோ, அவன் சொல்கிறான்ல நான் வந்து ஈஸியாக பழகுறேன். இப்போ யார் அப்படிலாம் இல்லை, எல்லாரையும் வந்து நான் அந்த லவ்ன்ற சோன்லையோ இல்லை வந்து பேசணும் பழகணும் அப்படின்ற சோன்லாம் இல்லை. எல்லாருக்கிட்டையும் நான் பழகுறேன், எல்லாரும் நான் பேசுகிறேன், ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு. பழகுறதுனா எப்படி முடிக்க விடு. சரி ஓகே சொல்லு. இப்படின்னா நான் அப்படி அதான் சொல்கிறேனே ப்ரோ, லவ் பர்ஸ்பெக்டிவ் அப்புறம் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்லாம் இருக்குல்ல. புரியுதா இல்லையா? புரியுது சொல்லுங்க. உனக்கே சந்தேகமாக இருக்குது. இல்லை மாதிரி சொல்கிறேன். இல்லை என்ன சந்தேகம்லாம் இல்லை. எதுக்கு மூடி மறைக்கிற? என்ன மூடி மறைக்கிற? அதுவே சமூகம் உன் மேலே துணிச்சது. சுத்தி வளைக்கல ப்ரோ. அது என்ன சொல்றேன் வந்து மறைச்சு பேசுற. மறைச்சு இப்ப என்ன மறைக்கிறேன் நானு? அதுதான் நீ இப்ப உடைச்சு பேசு. உடைச்சு தான் பேசிக்கிறேன், உடைச்சு பேசல. இப்போ என்ன பழகுறான்ல, 4 பேர்ட்ட பழகிட்டு இருக்கான். சரி இப்போ சரி விடுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், சைக்காலஜி இல்ல என்ன நான் என்ன சொல்றேன், ஜாவா இரு நான் பேசுறேன். நான் என்னடா இவனோ இல்ல யாராவுமே இருக்கட்டுமே, நான் என்ன சொல்றேன் எக்ஸாம்பிளா என்ன எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் இல்ல நான் இல்ல மொத்தத்துல இப்ப இவனுக்கு வந்து தெரியல, இப்ப எனக்கும் தெரியல, நிறைய இல்ல யாருக்குமே தெரியுது கிடையாது. இப்ப இதுதான் கரெக்ட்னு நம்ம எப்படி நம்ம வந்து டிசைட் பண்றது? அதான் நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ என்ன ஃபீல் பண்றோமோ அதுதானே வந்து பண்றோம். இப்போ நான் என்ன சொல்றேன், ஒருத்தன் கரெக்டா அணுகுவான், மெஜாரிட்டி அவன் வந்து அணுகுறானா அதை பத்தி நம்ம வந்து அணுகுவோம். அதான் இது நம்மளுக்கு நம்ம என்ன பிறந்த உடனே நம்மளுக்கு என்ன எல்லாமே வந்து மைண்டில் வந்து என்ன டிஃபால்ட்டாக செட் பண்ணப்படுதா? கிடையாது.
நம்ம வந்து உன்னை பார்க்கோம், அதை பார்த்துட்டு அப்படியே நம்மளும் பண்ணுறோம், அவ்வளோதான். இதான் மேட்ரு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இவன் வந்து இவனோ யாரோ சமூகத்தில் இருந்து பெருசாக அவன் வந்து அதை அப்சர்வ் கூட பண்ண முடியும். அவன் அப்சர்வ் பண்ணியிருந்தாலுமே அவன் அதை அணுகிற விதத்தில் வந்து அவனுக்கு வந்து நிறைய தடங்கள் கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு வந்து கல்ச்சராக வந்து நிறைய செட் பண்ணி வச்சிட்டாங்க. ஒரு பெண்ட்டப்பட்டு அவங்க வந்து எப்படி நம்மளுக்கு வந்து ரிசீவ் கொடுப்பாங்க அப்படின்ட்டுலாம் இருக்கலாம். இப்போ மெஜாரிட்டி ஆண்களோ ஒரு விதத்தில் பெண்ணை அணுகிறது வந்து ரொம்ப வந்து சமூகம் கிரியேட் பண்ணி வச்சுட்டு அப்படி ஒரு கஷ்டமாக வந்து அது அப்படி ஒரு காலப்போக்கில் அது மாறிட்டு அது ஜீன் வழியாக கூட ஏறினாலும் கூட ஏறிட்டு நினைக்கிறேன். எந்த விதத்துலையும் நம்ம போய்ட்டு அணுக முடியல. அணுகுனா பதட்டமாகுது, கை காலெலாம் ஆடுது, தலைச்சிட்டு. அந்த விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் போய்ட்டு அப்படியே அணுகலாலும் நம்ம சொன்னாலும் என்ன சிரிக்கிற? கரெக்டு தான் இல்லை. அதான் கரெக்டு தானே, ஃபாலோ மட்டும் பண்ணுங்க. ஆனால் அது நார்மலாக அது இருக்க வேண்டிய ஒன்று தான். அது இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் நம்ம லெத்தாஜிக்காக ஒரு பொண்ணு அணுகவும் முடியாத ஒரு விஷயம் தான். பார்த்தா அந்த படப்படன்னு வர்றது அதெல்லாம் தான் ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங். அது வந்து நம்ம